ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நவமி ராம நவமி என்று அழைக்கப்படுது. ராம நவமி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நம்மளுடைய ஆன்மீகத்தில். ஸோ ராம நவமியானது மார்ச் 27ஆம் நாள் வரை இருக்கு. ராம நவமியை முன்னிட்டு கிரகங்களிடையே அப்ப பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழ இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அந்த கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ராம நவமியிலிருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ராமநவமி பலனை ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு மேச ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த கிரகங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது பெரிய சம்பவமாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்மால் சம்பவமாகவும் இருக்கலாம். அது கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு பர்டிகுலராக கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதனால தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். மேச ராசிக்கு பலன்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பரிகாரங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பலன்களையும் பரிகாரங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நவமி ராம நவமி. ஸோ இந்த ராம நவமியில் உச்ச கிரகங்கள் உச்சத்துக்கு போகும்போது மேச ராசிக்காரங்களுக்கு வேலை, தொழில், குடும்பம், திருமணம், பணம் ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படும். அதில் என்ன பலன் அப்படிங்கிறது முழு பலனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்களுக்கு பங்குனியில் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலை இந்த நவமியில் பார்க்கும்போது கலவையான பலன்களை கொடுக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், வருமானம் ஆகியவற்றில் எந்த குறைவும் இருக்காது. அதே நேரத்தில் வீணான அலைச்சல், திடீர் செலவுகள், எதிர்பாராத விரயங்கள் உள்ளிட்டவை ஏற்படும். ஸோ மேச ராசிக்காரங்க அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு விரிவான பலன்களை இப்போ ஷேர் பண்ணுறேன். விரிவான பலன்கள் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்கு ஃபஸ்ட்டு குடும்பம், திருமணம், காதல் இதிலெல்லாம் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த நவமியிலிருந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் மற்றும் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீடிக்கும். இரண்டாவது இதில் கொஞ்சம் குடும்பத்தில் சுமூகமான சூழலும் இனிமையும் நிலவும். அதுக்கப்புறம் திருமணம் கைகூடும். இந்த மாதிரி சூழல் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இருப்பினும் குழந்தைகளால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவமியில் வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும். குறிப்பாக எந்த ஒரு புது பாதிப்பும் ஏற்படாது என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேலையவே கண்டினியூ பண்ணுங்க. புதுசாக எதையும் முயற்சி பண்ண வேண்டாம். புது முயற்சி இப்போதைக்கு நல்லதல்ல என்பது குறிப்பிடப்படுது. அதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இப்போதைக்கு நல்லதுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் அதில் என்ன பலன்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்போ உங்களுக்கு கைகூடும். அதே நேரம் விரயமும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வருமானம் மற்றும் பணவரவு சீராக இருந்தால் கூட எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அதனால் அந்த செலவுகளுக்காக உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக மருத்துவ செலவு, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவு ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது ஸ்பெஷலாக
குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதுக்கேற்ப நடந்துக்குங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் ராமநவமியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம் இருக்குது. அது உங்கள் ராசிக்கு இப்போ நான் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. ஸோ நல்ல ஒரு சிறப்பான ராம நவமியானது பங்குனி மாதத்தில் இப்போ வர இருக்கு. ராமர் இந்த பூமியில் அவதரித்தனால தான் ராம நவமியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமாகவும் அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் இந்த நாளில் மேற்கொள்ளணும். அனுமன் ராமனருடைய அதிதீவிர பக்தன். இந்த தினம் அனுமனை வழிபாடு செய்தால் பல மடங்கு மன உறுதி கிடைக்கும். தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி பெறும். ஏன்னா அனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பது கிடையாது. காரணம் அனுமன் ராம பக்தன், ராமனும் அனுமனும் வேறு வேறு அல்ல. இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்துதான் இருக்கிறார்கள். ஸோ அதனால் இந்த தினம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு வழிபாட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஆன்மீக வழிபாட்டை இந்த டைம் செய்திடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எந்த இடத்தில் ராமநாமம் ஒழித்தாலும் அதை கேட்க அனுமன் வந்து அமர்ந்து கொள்வாரா? அதனால் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மனைப்பலகையை காலியாக வைங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ராமநாமத்தை கேட்க அந்த அனுமன் உங்களுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வார். ஸோ இதையும் வந்து செய்யுங்க. இதோடு இப்போ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கான வழிபாடை தெரிஞ்சுக்குங்க. இந்த தினம் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கை வந்து ஏற்றி வைத்து விடுங்க. அப்புறம் 3 வெத்தலையை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு 11, 21, 51 எத்தனை வெத்தனை வாங்கினாலும் தவறு கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் 3 வெத்தலை தேவை. கொஞ்சம் செந்தூரம் வாங்கி கொள்ளுங்க. வெத்தலையின் மேலே செந்தூரத்தை தொட்டு ஸ்ரீராம ஜெயம்ங்கிற மந்திரத்தை எழுத வேண்டும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், அனுமன் இருக்கையில் எது பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அந்த வெத்தலையில் எழுத வேண்டும். 3 வெத்தலைகளில் இந்த மந்திரத்தை எழுதி அதை சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் திருவுருவ படத்திற்கு போடலாம். ராமர் பட்டாபிஷேக படம் இருந்தால் அதற்கு போடலாம். எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டுவிட்டு வரலாம். 3 வெத்தலைக்கு மேல் எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுகிறீர்களோ அவ்வளவும் அனுமனுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது, வெற்றி காணவே முடியவில்லை என்று துவண்டு போய் இருப்பவர்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம். அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த எளிமையான ஆன்மீக வழிபாட்டை எவர் ஒருவர் செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருக்கும். உங்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைத்து இந்த வெத்தலை மாலையை அனுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் 3 நாட்களில் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு வேறு நேரம் இல்லை, அவசரமாக இந்த உலகத்தில் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுமன் ஆசை பெற ஆசையாக தான் இருக்குது அப்படின்னா இந்த நாளில் கொடுத்து முடித்து விட்டு கண்களை மூடி ராம 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 ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அனுமன் ஓடோடி வருவார் என்பதை புரிந்துக்குங்க. வெத்தலை மாலை போட முடியாதவங்க இந்த மந்திரத்தையாவது சொல்லுங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம் மட்டும் செய்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த டைம் வருமானம் அதிகரிக்கும். தேவைக்கு அதிகமாகவே பணவரவு இருக்க வாய்ப்பு ஏற்படும். அதோடு சேமிப்பை அதிகரித்து கொள்ள முடியும். செலவுகளை குறைத்து கொள்ள முடியும். வேலையில் வியாபாரத்தில் அக்கறை காட்ட முடியும். குடும்ப நலனில் வந்து கவனம் இல்லாமல் நல்லபடியாக இருக்க முடியும். கணவன் மனைவி வாக்குவாதம் இருக்காது. மனைவியின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி அதிசயம் நடக்கும். மொத்தத்தில் இந்த பரிகாரம் செய்தால் சந்தோஷம் இரட்டிப்பாகும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க செய்திடுங்க. இது தாங்க மேச ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல்
புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.